ஒரு ஆஃப்லைன் ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃப்லைன் ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். அவன் எப்படி இது கொடுப்பானோ அதுக்கு அவனுக்கு டபுள் மடங்காக திருப்பி கொடுக்க போகிறோம். அப்போ பாருங்கள் வீடியோவை. ஃபஸ்ட் M10 டஸ்டிக்கில் எடுத்துருக்கான். அவன் வந்து டமார் அடிப்பான் பாருங்க மண்டையோட. நானும் நம்மளை அடிச்சு போட்டு அசிங்கமாக பேர் நினச்சிருப்பேன். ஆனால் டப்புன்னு இங்கே கிட்ட வருவான் பாருங்க. எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியலை. அப்டேட் பண்ணாமல் நான் எமௌண்ட் போட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அப்டேட் போடலாம் அவ்வளோ உங்களுக்கு காமிக்கலை. இந்த வீடியோ பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. சும்மா நான் சுட்டு காமிப்பேன். அவங்க வா இங்கே வான்னு சுட்டு காமிப்பேன். சுட்டு காமிச்சோடனே அவன்கிட்ட வருவான். அந்த காட்டு நெத்தியில் குறியப்பான் பாருங்க. டப்பான்னு அடிப்பான். டெசல்டிக்கு தான் அடிப்பான். டப்பாடுறேன் மண்டையோட. அதோட குறியப்ப டப்புன்னு அடிச்சிடறேன் மண்டையோட. சரி இப்போ அடிக்க கடைசியில் அடியாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அடிப்பனா இல்லையான்னு கடைசியில் 5க்கு 4 அடிப்பேன்னு அடிக்க மாட்டேனான்னு மறக்காமல் இப்போமே கமெண்ட் பண்ணுங்க. அடிப்போம்னு நினச்சிங்கன்னா லைக் போடுங்க. அடிக்க மாட்டோம்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சும்மா சுட்டு கூப்பிடுவேன். ஏன்னா நான் ஆஃப்லைன் இருக்கேன் பார்த்து அவனும் ஆஃப்லைன் போயிடக்கூடாதுல்ல. அதனால கொஞ்சம் சுட்டு காமிச்சு அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் சொன்னோம்ல அப்டேட் பண்ண உங்களுக்கு காமிக்காதுன்னு. சும்மா அமௌண்ட் போட்டு டக்குன்னு வருவான். கிட்ட வருவான். ஹெட்டில் வச்சு டப்புன்னு அழிச்சு பிடிச்சிருவான். சரி வச்சுக்கோ. கடைசியில் அவனுக்கு திருப்பி கொடுப்பேன் பாரு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து கடைசி ரவுண்டு இந்த ரவுண்ட்லேருந்து நான் அடிக்க ஆரம்பிச்சிரும்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாருங்க தூரத்துலேருந்து ஹெட்செட் அடிச்சுட்டு போயிடுவான் பாருங்க. தூரத்துலேருந்து ஹெட்செட் அடிச்சு போயிரு பண்ணிப்போனா வருவான் அங்கே ஹெட்செட் அடிச்சுட்டு போயிடுவான் பாருங்க. அங்கேருந்து ஹெட்செட் அடிப்பான். அவ்வளோமா இப்போ வாழ நீ ஆம்பல்ல இப்போ அடிச்சு போகிற அந்த வருஷம் நினச்சிக்கிட்டேன். இப்போ அடிக்கிற அடியில் வீட்டை பார்த்து போப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து அவன் தான் கண்ணு எடுக்க நல்ல கண்ணை ஏற செல்ல குட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரியே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கண்ணாக எடுத்தான். எது தெரியுமா? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னால் சஸ்பென்ஸ் இருக்காது. பார்த்தீங்களா SVD-வையும் ஷார்ட் கன்னு எடுத்திருக்கான். டபுள் பேரும் எடுத்திருக்கான். இப்போ நம்ம அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள். வரும் டப்புன்னு அடிப்பேன். டக்குன்னு ரேஞ்சுக்கு அடிக்க போயிடும். எப்படியே ஒரு ஹெட்செட் அடிக்கணும் நினச்சிட்டு ரெண்டாயிரம் பாலிச்சு வெளியுள்ள சவுண்டு உள்ளே கேட்காம உட்காந்து மெடியை போடுவேன். அடிப்பேன். அப்படியே கொடுத்துருவான். 8 ஹெட்செட் தப்பிச்சு மெடிக்கேட் போடுவேன். இப்படி வந்து நினச்சி இங்கே மெடிக்கேட் போட்டு இன்னும் க்ளோவால் போட்டுருவேன். சங்க அடிப்பேன் நினச்சிட்டு இது ஊக்காங்க போட்டு போவோம் பாருங்க. சப்புன்னு பாடி அடிச்சிருவேன். ஹெட்செட்டை ஒன்று நினச்சேன். ஆனால் பாடி செட் விழுந்துருச்சு. அடுத்த அடி பாருங்க மொக்கையாக ஹெட்செட் விழுவோம். சரி தம்முன்னு ஹெட்செட் விழுவோம். அடுத்த ரவுண்டில் வந்துருச்சு. எப்படா திறந்து விடுவாங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரிவெஞ்ச் எடுத்து யூடியூப்பில் போடுறதுக்கு. மக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது. மக்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே. உங்களே நான் டெய்லி வீடியோ போடுவேன். அவன் அங்கேருந்து ஃப்ரீஸ் எல்லாம் போட்டு பார்க்க இவனை டேமேஜ் ஒரே வச்சு அடிச்சிடலாம் நினச்சிக்கிட்டு வருவான் பாருங்கள். இதுக்கு மேலே ஏற்றி அடிக்கலான்னு பார்ப்பேன். 2 டேமேஜ் கொடுப்பேன். டேமேஜ் கொடுப்பான். அவன் 4 டேமேஜ் கொடுத்துருவான். நான் டக்குன்னு அடிக்கலாம் வராது. இது வரலாம் மெடிக்கெட் போட்டு போய் அடிப்போம் பாருங்க. மண்டையோட சிதறும் போவேன். இல்லை நான் மெடிக்கெட் போட நினச்சிருச்சு. டப்புன்னு எடுப்பாங்க. விழுந்துருச்சு. டபுள் வேரட்டி ஹெட்செட் அடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இப்போ நம்ம கண் எடுக்கிறது என்ன கண் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் M10. அதுக்கடுத்து நம்ம டெசல்டிகள் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது 4 ரவுண்டு வரைக்கும் இருக்கும்ல. அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் நினச்சிட்டு அதை 2 எடுத்துக்கிட்டேன். அது எப்படி போட அவங்க ரொம்ப போர் அடிக்க நான் கொஞ்சம் விட்டு காமிக்கேன். வெயிட் பண்ணிங்க. இந்த ஆதிக்கு இதே மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்து அடுத்த ரவுண்டு அப்படி தான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுப்பேன். இப்போ இங்கே இருந்து ஃப்ரீஸு அது இதெல்லாம் தூக்கி போடும். அடுத்த ரவுண்டு பாருங்கள். இந்த ரவுண்டு இங்கே இருக்கா. நான் கீழே வேணான்றப்ப ஆனால் வேணான்றேன். ஏன்னா குதிச்சு அடிப்பேன் பாருங்கள். அதுக்கடுத்து டேமேஜே போகலாம். ஸோ வந்து கிட்ட போய் அடிப்பேன் ஹெட்ஷாட்டு அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட போவோம் பாருங்கள். 2 அடி எப்படி அடிப்பேன். அது அடுத்த அடி ஹெட்ஷாட் எடுத்து முடிச்சுடுவேன். முடிஞ்சு 262 அடித்து முடிச்சுடுவேன். அடுத்த ரவுண்டு இப்படி தான் அடிக்கணும் நினைப்பேன். ஆனால் அடுத்த ரவுண்டு உழுவாதான் நீங்களே பாருங்கள். இன்னும் 2 ரவுண்டு தான் இருக்குது. அப்படியே ரேஞ்சு பத்தாது. அதனால் ஹெட்செட் அடிச்சிருக்க மாட்டேன். பாடி ஷாட்டை அடிச்சிருப்பேன். M10 அதுவும் M10 அடிச்சிருப்பேன். அடிச்சிருப்பேன். 3 அடி
டப்பு முடிச்சிருப்போம் பாருங்க முடிச்சா இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்குது. இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது, லைக்கும் கம்மியாக போகுது, சப்ஸ்கிரைபே நமக்கு இல்லை. ஃபஸ்ட் இங்கிட்டு வருவோம் நான் நினச்சி போகலாம் பார்த்து டக்குன்னு வந்துடுவான். அவனும் அந்த மாதிரி அந்த இதை சைலண்ட் போட்டு பார்ப்பான். ஆனால் அது கரெக்டாக யாருமே அவ்வளோ அங்கிட்டு போய் விழுந்துடும். டக்குன்னு டேமேஜ் கொடுத்துருவான். என் மெனிக்கெட் போட்டு வெயிட் பண்ண வர மாட்டேடுவாங்க. அடுத்து உட்காந்து போவான் பாருங்க. தப்பு அடியும் பாருங்க மண்டையோட. சரி வந்து வீடியோ போட்டு நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. பை பை, see you, take care. நாளைக்கு பார்க்கலாம். பாய் காய்.